3வது ப்ரோமோல எஃப்ஜே அண்ட் ஆதிரை கேஸை பற்றி தான் பேசுகிறாரு. ஆதிரை டு எஃப்ஜே, உங்கள் மேலே ஒரு கேஸ் நடக்கிறப்போ நீங்கள் தோற்று போகலான்னு ஏன் பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. எஃப்ஜே சொல்கிறாரு, டாஸ்கில் ஒரு லைன் லைட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன் சார். அதுக்கு விஜய்ஸ் கேட்குறாரு, அதனால ஒரு கேஸ் தோத்துட்டு நீங்கள் ஜெயிச்சதா கொண்டாடுவீங்களா? அவங்க தரப்புக்கு அவங்க சொல்ல வேண்டிய எதுவும் வெளியில் வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. விஜய்ஸ் கேட்குறாரு ஆதிரைட்ட, வரல ஆதிரை. ஆதிரை சொல்கிறாங்க, வரல சார் அப்படின்றாங்க. அந்த கேஸை நடக்க விடாமல் பண்ணுறதுனால நீங்கள் எதை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு விஜயஸ் எஃப்ஜேவை பார்த்து கேட்குறாரு. என்ன விஜயஸ், நீங்கள் எஃப்ஜேவை திட்டுறீங்க, கமருதீனை திட்டுறீங்க, பாருவை திட்டுறீங்க, அது என்ன விக்ரம் மட்டும் திட்ட மாட்டீங்க? தப்பு பண்ணுறது ஓகே, ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்களையும் திட்டணுன்றது உங்களுக்கு தெரியாதா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெக்கோரம் பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க. நீங்களே டெக்கோரம் என்ன சார், போங்க சார். விஜயஸ் கேட்டதுக்கு எஃப்ஜே சொல்கிறாரு, அதை பற்றி பேசினா எப்போ வேணால் பேசிக்கலாம் அப்படின்னு. விஜயஸ் கோவமாக கேட்குறாரு, சார் கோர்ட்டே அதுக்கு தாங்க சார், டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே, அதனால என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஜயஸ், எப்போவுமே 3 ப்ரோமோ தான் வரும், ஒரு நாள் 4 ப்ரோமோ வரும். ஆனால் இந்த வாரம் 2 நாளுமே 4 ப்ரோமோ கொடுத்துட்டீங்க. ஓகே, 4வது ப்ரோமோவில் எஃப்ஜேவும் ஆதிரையும் சண்டை போடுறாங்க. அதோட பின்னணி என்ன அப்படின்னா, ஆதிரை டு எஃப்ஜே கேஸ் நடந்து முடிஞ்ச உடனே எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் எஃப்ஜே வந்து கேட்பாரு, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் கிட்டையும் சொல்லியிருப்பாரு, எனக்கு இவளை பற்றி 10 விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு. என்ன தெரியும் எஃப்ஜே, எப்போ பாரு மொக்கா போடுறதே உங்களுக்கு வேலை. அதாவது இதை சொல்லியிருந்தா அவளோட கரியரே காலியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை சொல்லும்போது அரோராவும் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அரோரா தானே, நல்லா இருந்திருப்பாங்க, அரோரான்னு. ஸோ இந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கு விஜயஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதில் தான் ஏதோ அரோரா சொல்லியிருக்காங்க. அப்போ பிரேக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பிரேக்ல தான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன சண்டை அப்படின்னா, அரோரா கிட்ட எஃப்ஜே கேட்குறாரு, அதாவது என்னமோ ஆதிரை பற்றி நான் 10 விஷயம் சொன்னா அவ கெரியரே காலியாடு, நான் சொன்ன மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் விஜயஸ் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அரோரா? அரோராக்கு எல்லாமே பிரச்சனை தான் சார், தீர்த்து வச்சிருவீங்களா? அரோரா என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு எஃப்ஜே கிட்ட விஜயஸ் கேட்குறாரு. அரோரா உங்கள்ட்ட பேசலன்னா உங்களுக்கு தான் மைனஸ், உங்களுக்காக தான் அரோரா பேசுறாங்க, அது உங்களுக்கு தெரியல. அரோரா ஒன்னும் ஆதிரைக்காக மட்டும் பேசல, உங்களுக்காக தான் பேசுறாங்க, அது புரிஞ்சுக்கங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்றாருங்க. இதெல்லாம் ஒரு சண்டை, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. எதுக்கு பஞ்சாயத்து பண்ணுமோ அதுக்கு பண்ணாதீங்க. நல்லா பண்றீங்க சார், ரோஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அப்படி டோஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே. சரி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.